இன்றைக்கி முட்டையை வச்சு நம்ம சூப்பராக ஒரு கிரேவி பண்ணலாம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி தான் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 4 முட்டை இருந்தால் போதும், நம்ம சூப்பராக பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்டுறலாம். பாருங்கள், அதுக்கு நல்லா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு சிக்கன் குழம்பு வச்ச டேஸ்ட்டு வரும். சிக்கன் குழம்புனா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். பிள்ளைகளுக்கு லஞ்சு சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி டெய்லி நம்ம எண்ணெய் குழம்பு வைக்கலாம், எண்ணெய் கொடுத்து விடலான்ட்டு இருக்கோம். இப்படி வச்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் நாட்டு தக்காளி வர்றதில்ல. இந்த மாதிரி ஆப்பிள் தக்காளியெல்லாம் வதங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம காலையில் அவசரமாக குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா வதங்கி வந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டு குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது அந்த குழம்பு தண்ணியாக இருக்காது. நல்லா ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக வரும். நல்லா வதக்கி விட்டு எல்லாமே ஊற்றிட்டு தேங்காய்லாம் ஊற்றி தண்ணியெலாம் ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த குழம்புல உருளைக்கிழங்கு போடும்போது சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். சேம் அப்படியே இருக்கும். நீங்கள் அதே மாடலே வைக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வெந்து வந்ததும் சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம முட்டையை உள்ளே ஊற்றணும். ஒரு முட்டையாக உடச்சி கிண்ணத்தில் ஊற்றிட்டு அப்புறமா ஊற்றிக்கோங்க. ஏன்னா சில முட்டை கெட்டு போயிருந்துச்சுன்னா குழம்பு வீணாக போயிடும். ஒன்றா ஊற்றிட்டு ஒரு முட்டையை மட்டும் நல்லா கலக்கி எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைப்பட்டால் நான் பெப்பர் லாஸ்ட்டில் போட்டேன். நீங்களும் 1 ஸ்பூன் பெப்பர் மேலே அப்படியே போட்டு இறக்கிக்கோங்க.